ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 27 7 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா கார்கில் போர் வந்து யார் நடந்திருக்குன்னா இந்தியா vs பாகிஸ்தான் நடந்திருக்கும். எந்த வருஷம்னா 1999 நடந்திருக்கும். அதனுடைய 25 ஆண்டோடைய நிறைவு தினத்தை வந்து நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஆர்டிகல் 370, இந்த ஆர்டிகல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்டிகல் 370 வந்து என்னதுன்னா காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 370. இந்த ஆர்டிகலை வந்து எப்போ நீக்கியிருப்பாங்கன்னா ஆகஸ்ட் 5 2019 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நீக்கியிருப்பாங்க. இது ஓகேங்களா? அடுத்து ஷின்ஹுலா சுரங்கப்பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுரங்கப்பாதை வந்து அமைக்கிறாங்க. எங்கன்னா லடாக் டு ஹிமாச்சல், இந்த ரெண்டு லடாக் டு ஹிமாச்சலுக்கு இடையில வந்து கிட்டத்தட்ட 15,800 அடி உயரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சுரங்கப்பாதை அமைக்கிறாங்க, ஷின்ஹுலா சுரங்கப்பாதை. அதுக்கடுத்து சென் நதி வந்து எங்கே காணப்படுதுன்னா பாரிஸில் காணப்படுது. ஏன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒலிம்பிக் போட்டி வந்து எங்கே நடக்குதுன்னா பாரிஸ் நடக்குது. கிட்டத்தட்ட 33வது ஒலிம்பிக் போட்டி வந்து பாரிஸ் நடைபெறுது. சரிங்களா? ஒலிம்பிக் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கிரீக்கில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து மொய்தம்ஸ்னா என்னென்னா ரீசெண்டாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா யுனெஸ்கோ, உலக பாரம்பரியம் அந்த நிர்வாகக்குழு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விசிட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இந்த மொய்தம்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உலக பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. அந்த மொய்தம்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டில் காணப்படுதுன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அஸ்ஸாமில். மொய்தம்ஸ் ஒன்றும் கிடையாது, அகோம் வம்சம் சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அஸ்ஸாமில் ஆட்சி பண்ணியிருந்தாங்க. எப்போன்னா 1228 டு 1826 சம்திங்கில் என்ன பண்ணி ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக என்னென்னா அவங்க இறந்தவங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இறந்தவங்களை வந்து ஒரு மேடு மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புதைச்சிருப்பாங்க. அந்த இறந்தவங்களை வந்து புதைக்கும் வழக்கம் எப்படி இருந்ததுன்னா ஒரு மேடு மாதிரி இருந்தது. அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மொய்தம்ஸ்ங்கிறாங்க. இந்த மொய்தம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உலக பாரம்பரிய சின்னமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கீகரிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து அஸ்ஸாமில் வந்து கிட்டத்தட்ட என்னென்னா ஏற்கனவே ரெண்டு இடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒன்று வந்து காசிரங்காவும், இன்னொன்று வந்து மனாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தேசிய பூங்கா வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இது போக இந்தியாவில் வந்து இப்போ கரண்டாக இந்த மொய்தம்ஸை ஆட் பண்ணி இந்தியாவில் கிட்டத்தட்ட 43 உலக பாரம்பரிய சின்னங்கள் வந்து காணப்படுது. ஓகேங்களா? ஓகே மிஸ், தேங்க்ஸ்.